இந்த வெத்தலை மாலை எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா, சும்மாலாம் இல்லை, இதுக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்குது. பொதுவாகவே ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த கடவுள். ராமருக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் வர. ராமர் பக்தர் இவர். அவருக்காக என்ன செய்தார், இலங்கையை அழித்தார். அந்த மாதிரி ஒரு சக்தி கொண்ட ஒரு சாமி தான் அந்த ஆஞ்சநேயர். இவர்கிட்ட என்ன வேண்டினாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே உண்டு. மெயினாக எதுக்காக போடுறது அப்படின்னா, நம்ம கஷ்டம் தீரணும், நோயெல்லாம் போகணும், நம்ம நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான். இதை நம்ம வேண்டிட்டு செய்கிறோம். கண்டிப்பாக அதை நிறைவேற்றியும் கொடுப்பாரு. வெண்ணெய் சாத்தலாம், துளசி மாலை. நம்ம காஸ்ட்லியாக தான் சாமிக்கு செய்யணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. எந்த கடவுளும் அப்படி கேட்டதும் கிடையாது. இப்போ வெத்தலைலாம் ரொம்ப காஸ்ட்லியானது ஒன்றும் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச 100 இல்லை 50 இந்த வெத்தலை பார்த்திங்கன்னா 50 தான். இவ்வளோ வெத்தலை கிடச்சிருக்கு எனக்கு. 50 கூட கிடையாது, 50 வெத்தலை 35 தான். 50 தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இது அரை கவுளி இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போதும். இதுவே பாருங்கன்னா எவ்வளோ பெரிய மாலையாக வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் கட்டியிருக்க மாலை ஒன்று சின்னதும் பெருசுமாக வச்சு கட்டியிருக்கேன். எதனால் அப்படின்னாக்கா, எனக்கு வெத்தலை சின்னதும் பெருசுமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வச்சு கட்டியிருக்கேன். ஒரே ஈவனாக கட்டினாக்கா அது நல்லாயிருக்கும். பட்டு சின்ன வெத்தலையெல்லாம் இடையில வச்சு கட்டினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் கட்டுறேன். வாங்க மீதியும் கட்டிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குது ஃபினிஷிங்னு நம்ம காட்டுறோம். ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம என்ன செய்கிறோமோ இல்லையோ, நான்வெஜ் எடுத்துக்காமல் சாமி கும்பிட்றதும். அவருக்கு வெண்ணெய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெண்ணெயுமே நம்ம அப்படியே ஒரு கிலோ கணக்கில் தான் வாங்கி கொடுக்கணுன்னு இல்லை. இருக்கிறவங்க நிறைய வாங்கி தரட்டும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க நம்ம கொண்டு போய் வைக்கிற அந்த ஒரு துளி வெண்ணெயாக இருந்தாலும் அதை அவர் ஏற்றுக்குவார் கண்டிப்பாக. வெண்ணெய்ங்கிறதுக்கு எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த வெண்ணெய் எப்படி உருகி போகுதோ அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களும் சீக்கிரமாக உருகி நம்ம வாழ்க்கையும் நல்லா சிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வெண்ணெயே தடவுறது. ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் உண்டு. வெத்தலை எதுக்கு போடுறோம், துளசி எதுக்கு வைக்கிறோம். துளசி புனிதமானது இல்லையா, அது அவருக்கு தான் போய் சேரணும். ஏன்னா ராமர் யார், அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கடவுள், தூய்மையான பரிசுத்தமான ஒரு கடவுள். அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொண்டு போய் இந்த துளசியை வைக்கிறது தான் பொருத்தமாகவும் இருக்கும், பவித்திரம். ஒரு சின்ன வெத்தலையும் ஒரு பெரிய வெத்தலையும் சேர்த்து நம்ம இது மாதிரி வச்சு கட்டலாம். இந்த முனை வெத்தலை காம்பு கிள்ளிடாதீங்க, கிள்ளினீங்கன்னா உங்களுக்கு கட்டவே வராது. அதனால தான் அந்த காம்போடு வச்சு கட்டுறது. இது அழகாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா வரும். ஒரு தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இந்த காம்போடு வச்சு நம்ம கட்டும்போது தான் அதோட அழகுமே நல்லா இருக்குமே. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், நல்லாவே இருக்கும். எங்கேயும் போயிடாதீங்க, நான் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன், அதனால் இதை கண்டிப்பாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள், வெத்தலை மாலை போடுறது அவ்வளோ ரொம்ப நல்லது. நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும்னா கண்டிப்பாக இதை நம்ம செய்யலாம். அவருக்கு உகந்த நாளான என்னைக்கு ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது தெரிஞ்ச கமெண்ட்ஸில் எனக்கு போட்டுவிடுங்க, தெரியுதான்னு பார்ப்போம். உங்களுக்கு மார்கழி மாதம் பிறந்திருக்காரு. இவங்களோட அம்மா அஞ்சனை மைந்தன் இவர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். என்னைக்கு இவருக்கு விசேஷம்னு கரெக்டாக சொல்லுங்கள். அதே மாதிரி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அமாவாசை ஆஞ்சநேயருக்கு விசேஷம். அந்த அமாவாசை எப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணி போல் எங்கள் ஊரில் விசேஷமாக பூஜைலாம் பண்ணுவாங்க. சின்ன கோயில் தான். நான் ஈவினிங் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகிறேன்ல, அப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு எடுத்து வீடியோவாக போட்டு விடுறேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும், சாமி பார்க்குறதுக்கும் நல்லா அலங்காரமும் பண்ணியிருப்பாங்க. நம்ம பெரிய கோயிலுக்கு போயிட்டு க்யூவில் நின்று அந்த சாமியை பார்க்காதையும் இடித்து தள்ளிட்டு வரதை விட இந்த மாதிரி சின்ன கோயிலுக்கெலாம் நீங்கள் போய் பாருங்களேன், அதில் வர அந்த சந்தோஷமே ஒரு தனி தான். இங்கேயும் வருவாங்க கூட்டம் இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பாக கூட்டங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் கடவுளை தேடி வராதவங்க யாருமே இருக்க முடியாது.
நம்ம அவ்வளோ தூரம்தான் போகணும் அப்படிங்கிறதில்ல, போகவும் முடியாத சமயத்தில் நமக்கு பண வசதி இல்லை